வணக்கம். தூத்துக்குடி வாழ் பெரியோர்களே, தமிழ் மக்களே, ஆங்கில புத்தாண்டு முடிந்து எல்லோரும் சந்தோஷமாக 2026 அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த நேரத்திலே தமிழ் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் மனம் நிறைந்த ஒன்று, அதனையும் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்திலே பொங்கலுக்கு முன்னர் பழையவைகளை எல்லோருமே நினைத்து பார்ப்போம் அல்லவா? பொங்கலிட்டு பானையிலே சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் அந்த காலத்திலே வீட்டிலே எல்லோரும் சேர்ந்து பொங்கலிட்டோமே என்று சொல்லுகின்ற பொழுது பழைய நினைவுகள், மலர் நினைவுகள் எல்லோருக்கும் வரும். தூத்துக்குடியிலே எனது அருமை நண்பர் ஜெகஜீவன் தமிழண்டா இயக்கம் என்ற ஒன்றை வைத்திருக்கின்றார். அதன் மூலமாக அவர் உங்களுக்கு இன்று பரிச்சயமாகலாம், நேற்று பரிச்சயமாக இருக்கலாம், முந்தா நாள் பரிச்சயமாக இருக்கலாம். ஆனால் ஒரு தலைமுறையாக அவருடைய தகப்பனார் காலத்திலிருந்து நான் அவரோட நட்போடு பழகியவன். அவருடைய முழுமையான பெயரே ஜெகஜீவன் ராவ் என்று எல்லோரும் கூப்பிடுவார்கள். அதோடு மட்டுமல்ல, பொது சிந்தனை, மக்களுக்கு ஏதாவது தன்னால் என்ற உதவி செய்ய வேண்டும் என்ற சிந்தனை அவர் ஆழ் மனதிலே எல்லா காலமும் உண்டு. அதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம், ஆட்சித்தலைவர், எஸ்பி, கலெக்டர் என்பதற்காக, ஆட்சித்தலைவர் என்பதற்காக என்றில்லை, மனிதநேயம் என்பதற்காக அவர்களை எல்லாம் அணுகி, அதே ஊரிலே உள்ள பெரிய புரவலர்கள் எல்லோரையும் பார்த்து, அவைகள் மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், எதிர்கட்சி தலைவர்கள், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சமூக சிந்தனையில் எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று 3வது வருடமாக தமிழண்டா இயக்கத்தின் சார்பாக இந்த விழாவை காமராஜர் கல்லூரியிலே வருகின்ற 9, 10, 11 3 தினங்கள் அதற்கு உரிய அனுமதியை எல்லாம் பெற்று மக்கள் பழைய நினைவுகளை மறந்து விடக்கூடாது. பழைய சோறு சாப்பிடுவோம்ல, அந்த கஞ்சி சோறு சாப்பிட்டதுனால இன்னைக்கு இந்த 70 வயசானாலும் என்னாலே உங்களோட பேச முடியுதில்ல. இதை மாதிரி 94 வயது வாங்கினவர்கள் எல்லாம் அங்கே வருவதை நான் பார்த்திருக்கின்றேன். இந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்துகின்ற பொழுது நான் மகிழ்ச்சியோடு சொல்லுவேன், தமிழர் பாரம்பரியங்களாக இருக்கின்ற பழமைகளை யாரும் மறுக்க முடியாது. பசுமை நிறைந்த நினைவுகள், பாடித்திருந்த பறவைகள், பழகி கிளைத்த தோழர்கள் எல்லோரையும் பார்க்கின்ற நிகழ்ச்சி காமராஜர் கல்லூரி வளாகத்திலே நடைபெறுகிறது. காலை 6 மணிக்கு மாரத்தான் போட்டி, அதைத் தொடர்ந்து உடற்பயிற்சி கழகங்கள், அதே நேரத்திலே மக்களுக்கு கண் தானம் அதனை எப்படி செய்து கொடுக்க வேண்டும், அதை கண் ஒளியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களையும் நல்ல முறையிலே கௌரவமாக நடத்த வேண்டும். கண்ணொளி திட்டங்கள், பிச்சைக்கார மறுவாழ்வு திட்டங்கள் மட்டுமல்ல, அதே நேரத்தில் படிக்கின்ற கலை, பண்பாடு எவைகளை மறந்துவிடக்கூடாது. இன்றைய தினம் மடிக்கணினி வழங்கக்கூடிய நிலைமை வந்திருக்கின்றது. பள்ளியினுடைய மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் எல்லோரும் அவர்கள் தாய், தந்தையர், பெற்றோர்கள் அவர்களுடைய ஆசை கனவுகளை கல்வி மூலமாக கொண்டு சேர்க்க வேண்டும் அல்லவா? அதற்கான திட்டங்கள், அந்த திட்டங்களை ஊக்குவிக்கின்ற இடங்கள், அதே நேரத்தில் பழைய ஸ்டால்கள், இன்றைய காலத்து புதிய ஸ்டால்கள், உடற்பயிற்சிக்கான யோகா பயிற்சி, இது போன்ற எல்லா வகையிலும் வாழ்க்கையை தெரிந்து கொண்டு நல்ல ஒரு உடற்பயிற்சியாளராக ஓட வேண்டும். வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் ஓடி ஜெயித்தே வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் நிலைமை மாறி எல்லோரையும் ஒரு பிள்ளைகளாக அன்போடு நிகழ்த்துவதற்காக அன்பு நண்பர், உலகாழ்வோன் என்ற பெயரை எங்களுக்கெல்லாம் மனதில் நினைக்கக்கூடிய பாபுஜி ஜெகஜீவன் பெயரை வைத்திருக்கின்ற அவர் உலக ஆள வேண்டும் என்று நினைப்பதல்ல, மக்கள் மனதிலை கவர்ந்த கள்ளவராக அவர் எல்லோரையும் பார்க்க வேண்டும் நினைக்கின்றார். இதற்கு தமிழக அரசு உண்மையிலேயே நான் பாராட்ட வேண்டும். 3வது முறையாகவும் இங்கே நடத்துகின்ற பொழுது தினந்தோறும் காலை முதல் இரவுக்குள்ளாக 10,000 பேர்கள் வந்து பார்த்து ரசித்து அதை சொல்லி, அதை தொடர்ந்து 1,00,000 பேர்களுக்கு மேல் தூத்துக்குடியில் இருப்பவர்கள் மணிமேகலா கோயிலுக்கு எப்படி வருகின்றார்களோ, சிவன் கோயிலுக்கு எப்படி வருகின்றார்களோ, மதம், ஜாதி, இனம், மொழி எல்லாற்றையும் கடந்து, அதே நேரத்தில் விஞ்ஞான திட்டங்கள் எல்லாத்தையும் அவர்கள் பார்க்கக்கூடிய வழி, அதன் மூலமாக கல்வியை பயில்கின்ற வழி, உடற்பயிற்சியை பயில்கின்ற வழி, சாப்பாட்டு முறைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் பீஸா, பர்கர் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த பழைய உணவு சாப்பிட்ட தெம்பு இப்பொழுது இருக்கிறதா இல்லையா, அதுதான் ஓடுகின்றது. அதிலே தான் தாய் தந்தையர்கள், நம்முடைய தாத்தா பாட்டிகள் எல்லாம் தடி இல்லாமல் நடக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். யோகா மாஸ்டர் என் கூட எனக்கு நல்லாவே பழக்கமானவர் தான். நான் அதனால தான் சொல்லுவேன், எல்லோரும் வாருங்கள், மனம் திறந்து வாருங்கள், மனசோடு பேசுங்கள், உங்களை சந்திக்கின்ற நண்பர்களை பாருங்கள், அன்போடு பேசுங்கள். மனசை ஃப்ரீயாக்கிக்கிட்டா சார்
கவலை எல்லாம் மறந்து போயிரு சார். கவலைகள் கிடக்கட்டும், மறந்து விடு. காரியம் நடக்கட்டும், துடிந்து விடு. வாழ்க்கையிலே ஜெயிக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் கொஞ்சம் திரும்பிப்பார். பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல, மனம்தான் வாழ்க்கை. அந்த மனசு ஈஸியாக்கிக்கிட்டோம்னா உடம்பு ஒத்துழைக்கும். உடம்பு ஒத்துழைக்கிறதுக்கு பழைய பண்பாடுகள் எவைகளை மறந்துவிட வேண்டாம். ஜல்லிக்கட்டு இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை போராட்டங்கள், எத்தனை வீரர்களுக்கு அதில் சில நேரங்களில் இழப்புகள் கூட வந்துவிடும். அதற்கும் அரசும் உதவி செய்ய தயாராகிறது. இவைகளிலே ஒன்றை நான் நிச்சயமாக சொல்வேன். பாரம்பரிய சாப்பாடு, பழமை சாப்பாடு இன்றைய மக்களுக்கு தேவையான உணவு. அதே நேரத்தில் கரும்பு எல்லாத்தையும் சாப்பிடுங்கள். பல்ல கடிக்கணும்ல சார், பல்லு சொல்லு இருக்கணும்ல. பல்லும் சொல்லும் வேணும், ஆளும் வேணும், பல்லுக்கு உறுதி. அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் இந்த காமராஜர் கல்லூரி வளாகத்தில் நடக்கின்ற 3வது தமிழண்டா நிகழ்ச்சி. இதற்காக முழு ஒத்துழைப்பையும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மா அவர்களை நாம் மறக்க முடியாது. பெண்கள் சமூகத்தினுடைய பிரதிநிதி, பெரியார் விருது வாங்கிய பிரதிநிதி, அவர்களுக்கு துணையாக தூத்துக்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், சமூக நலத்துறையிலே அந்த அங்கமாக இருந்து அமைச்சராக இருந்து கீதா ஜீவன் அவர்களை நாம் மறக்க முடியாது. தூத்துக்குடியினுடைய மாநகர மேயர், எனக்கு ஏன்னா பெரியசாமி அண்ணாச்சியை நான் மறந்து விட்டு பேசவே முடியாது. படிக்காத வேதை என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் உண்டு என்று சொன்னால் அதில் பெரியசாமி அண்ணாச்சி. பெரியசாமி அண்ணாச்சியினுடைய பிள்ளைகள் எல்லோருமே கல்வியினாலே ஒழுக்கமாக உயர்ந்த இடங்களிலே அலங்கரித்து பார்க்க எபனேசர் அக்கா எல்லா காலங்களையும் நான் மறக்காம சொல்லுவேன். அதே நேரத்தில் திமுக என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது சொன்னால் அதற்கும் ஒரு மாற்று முயற்சியாக இருந்தாலும் கூட அதே திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொன்மனச்செம்மல் 17ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் வருகின்றது. இதற்கு மத்தியிலேயே 4.5 ஆண்டுகள் மாண்புமிகு எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தும் நாட்டுக்கு நல்லதுகளை செய்திருக்கின்றார் புரட்சி தலைவர். ஏன், அவருடைய வழித்தொண்டலாக வந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் புரட்சி தலைவி மட்டுமல்ல, இரும்பு பெண்மணி என்று பெயர் வாங்கியவர். இவர்கள் மட்டுமல்ல, இன்றைய தினம் எல்லோரும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அரசாங்கத்தை நடத்த முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும், அரசியல் நோக்கர்கள் எல்லோரும் பார்ப்பார்கள். இவைகளெல்லாம் தாண்டி நிதி திட்டங்கள், பற்றாக்குறைகள், கடன் சுமைகள் இவைகளையும் இழுத்துக்கொண்டு செல்கின்ற ஒரு பாங்கு இருக்கிறது பாருங்க. அது திராவிட அமைப்புகளுக்கு உள்ளே இருக்கின்றது. எல்லோருமே ஒரு சர்வீஸ் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்கு நீங்களும் ஒத்துழையுங்கள். உங்களையும் நீங்கள் வளப்படுத்துவீர்கள். உங்கள் மனதிலே பார்வையிலே விட்டு விடுகின்றோம். நீங்கள் பாருங்கள், பழையகளை மறக்காமல் பசுமை நிறைந்தோடு ஓடுங்கள். 3வது வருடமாக நடக்கின்ற தமிழண்டா நிகழ்ச்சி இயக்கத்தின் சார்பாக, ஜெகஜீவன் சார்பாக, உலகழ்வான் சார்பாக நான் சொல்லுவது அதுதான். உலகம் என்ற உருண்டை பந்திலே நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே போராட்டத்திலே எல்லோரும் ஜெயிக்க வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலைமை இருக்க வேண்டும் என்ற நிலையோடு வாழுவோம் என்று கேட்டு வாருங்கள், வாழ்த்துங்கள், மனதார பேசுங்கள், பழகுங்கள். நாங்களும் உங்களோடு வருகின்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் இளமகத்துவர்கள், மாவட்ட கண்காணிப்பாளர் சிலம்பரசன் அவர்கள், அதோடு அவருக்கு துணையாக இருக்கின்ற அனைத்து அதிகார ஆட்சியாளர்கள், அதில் இருக்கின்ற அரசு அலுவலர்கள் எல்லோரும் பயன்பெறக்கூடிய நிகழ்ச்சி. உங்கள் வீட்டு பிள்ளைகளை அழைத்து வாருங்கள், பேரன் பேத்திகளை அழைத்து வாருங்கள், தாத்தா பாட்டி வாருங்கள், அண்ணன் தம்பிகள் வாருங்கள், சகோதரர்கள் வாருங்கள். படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, பாமரர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் அன்பாக பார்க்கின்ற அந்த மகிழ்ச்சியான அந்த விழா. இந்த விழாவிலே நானும் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கின்றேன். வஉசி கல்லூரியில் நடத்தும் பொழுதும் சரி, தூத்துக்குடியிலே தருவை மைதானத்தில் நடத்தும் போதும் சரி, எல்லா இடங்களிலும் கலந்து கொள்கின்றவா. இன்றைய தினம் காமராஜர் கல்லூரிக்கு ஒரு வாய்ப்பு, அதிலும் எல்லோரும் கலந்து கொள்வோம். வாழ்த்துங்கள், வாருங்கள். நன்றி, வணக்கம்.